10th தமிழ் இம்பார்ட்டன்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் யூனிட் 4 and 5க்கான வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு எடிட்டிங்கில். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்க சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இயல் 4ல் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு குருவினாயனில் என்னென்னு பார்த்துருவோம். 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd 1 மார்க் கொஷின், பரிபாடல் அடியில் விசுமும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? இம்பார்ட்டன்ட். 5th 1 பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் பொருள், அது இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிச்சுட்டு மற்றதை விடக்கூடாது. 1 மார்க்ஸ் பொறுத்தவரையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. குருவினால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள், இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 3rd கொஸ்டின், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக, இது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 5th கொஸ்டின், சீசர் எப்போதும் என் சொல் பேச்சு கேட்பான், இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், இது 2 மட்டும் படிங்க போதும். 3rd and 4thலாம் எதுலேயும் கேட்டதே கிடையாது. நெடுவினாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஷின், 3rd கொஷின், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம், இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்லேயே கேட்பாங்க. ஸோ ஒரு குழந்தையை தூக்கம், கீழே விழுந்து ஒரு திணை கொப்பை, இதுவுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3 கண்டிப்பாக படிங்க. கொஷின் நம்பர் 2 வந்து எதுலேயும் கேட்டது கிடையாது, ஸோ அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. மொழிபெயர்க்க மலர் தேவி, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் பிஎல் கிளாஸஸ் சேனலில் இம்பார்ட்டன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். பிஎல் கிளாஸஸ் சேனல் இப்போ பேன் பண்ணதுனால திரும்ப இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மலர் தேவி வந்து நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நிறைய எக்ஸாமில் கேட்பாங்க, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது வல்லின ஒற்றை இட்டும் நீக்கியும், இது ரேராக தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவ்லாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 8 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. தயவு செஞ்சு இந்த கட்டுரையை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். நான் சொல்கிறது வெறும் குவார்ட்டர்லிக்கு மட்டும் சொல்லலை. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பப்ளிக் வரையுமே அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது குவார்ட்டர்லி, ஆஃப்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நூலின் பயன் படித்தல் எளிது, கல்வியின் பயன், இந்த மாதிரி உங்களுக்கு தொடரை படித்து விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சம்டைம்ஸ் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்தது எதிர்மறையாக மாற்றுக்க, மீளா துயர் மீளும் துயர், இதுவும் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக எல்லா யூனிட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி கலைச்சொல் அறிவோம், இது வந்து எல்லா யூனிட்ஸும் கண்டிப்பாக படிக்கணும். இதில் அதிகமாக இந்த லெசன்லேருந்து கேட்குறது நானோ டெக்னாலஜி, அல்ட்ரா வயலட் ரேஸ், இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். இயல் 5ல் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. அதில் கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஷின்ஸ். குருவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட், கழிந்த பெரும் கேள்வினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது செகண்ட் கொஷின், செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்து, இம்பார்ட்டன்ட். அமர்ந்தான் பகுப்பத ஒரு இலக்கணம், இம்பார்ட்டன்ட். 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். என்னடா எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து 4 கொஷின்ஸுமே வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 சிறுவினால மன்னன் இடைக்காணர் என்று புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 4 படிச்சுக்கோங்க, முயற்சி திருவினையாக்கும், இதில் இருக்க பொருள் கொள்ளின் வகை. இந்த 2 கொஷின் 1 and 4 இம்பார்ட்டன்ட். அதில் 4th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 மட்டும் படிங்க. இது 2 தான் அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இறைவன் புலவர் இடைக்காணன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வு, இது சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே, இந்த கொஷின் மேரி கதை, இதுவுமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மொழியை ஆல்பமில் பார்த்தீங்கன்னா இந்த லூட் மியூசிக், சாம்பர், இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, தமிழில் டிரான்ஸ்லேட்டில், அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அட்டவணையில் விடுபட்டதை கொடுத்துருக்கு இல்லையா, இது முழுக்க அப்படியே அட்டவணையாக கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு கொடுத்துட்டு ஓடுன்னு கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல், அருணா ஓடினாள் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் எழுதுகன்னு சொல்லுவாங்க. இல்லை ஓடுன்னு கொடுத்துட்டு அதை வந்து விழித்தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பாக்ஸில் இருக்கிறத நல்லா படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓடு அப்படின்னு கொடுத்துட்டா அருணா ஓடினாள், அதுதான் எழுவாய் தொடர். இதில் அருணான்றது தான் எழுவாய்.
பெயரெச்சத் தொடர்னா ஓடிய அருணா, ஓடிய அங்கே வருது இல்லையா, அதனால் பெயரெச்சத் தொடர். வினையெச்சத் தொடர் ஓடி வந்தால், வினையெச்சத் தொடர் பார்க்கும்போது அவங்க ஓடி வர்றதுன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஓடி வந்தால். விழித்தொடர் அருணா ஓடாதே, ஓடாதே அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வருது இல்லையா, அந்த மாதிரி வந்தாவே அது விழித்தொடர். எப்பவுமே ஏ அந்த மாதிரி வா அந்த மாதிரிலாம் வரும். மேக்சிமம் வந்து ஓடாதே, அரசே, குழந்தையே, ஏன்னு வர்றதெல்லாம் விழித்தொடர். வேற்றுமை தொடர் அருணாவிற்காக ஓடினாள், அருணாவிற்காக ஓடினாள், இது வேற்றுமை தொடர். இந்த மாதிரி நீங்கள் படிக்க பாருங்கள். தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. அங்கே கொடுத்துருக்க எழுவாயை வந்து நீ இன்னும் எப்படி வந்து அதை மேக் பண்ணி பெருசாக எழுத முடியும். கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் அப்படின்னா அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான், அந்த மாதிரி செழுமை செய்யணும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். பசுமை நிறந்த மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். இந்த மாதிரி இதை சென்டென்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணணும். இந்த மதிப்புரை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக்லேயே நிறைய முறை கேட்டிருக்காங்க. நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்பு அவங்களே கீழே கொடுத்துருவாங்க. இந்த குறிப்பை வச்சு நீங்களே எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சப்போஸ் தெரியவே இல்லை, இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள் கொடுத்துருக்க இந்த சைடிங்கெல்லாம் எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச சில கண்டென்ட்டை உள்ளே எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் to 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நூலக உறுப்பினர் படம் கண்டிப்பாக இந்த உறுப்பினர் படம் உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு கேட்பாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா தொழிற்பெயர்களின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து உங்கள் பிராக்கெட்டில் புதையல், புதைத்தல் இருக்குல்ல, எங்கே புதையல் வரும், எங்கே புதைத்தல் வரும். நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். நெகிழி பொருட்களை மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குன்றச்சம். இந்த மாதிரி படிக்க ரொம்ப ஈஸி தான். அதுக்கு அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிற்காதற்கு தக பள்ளியில் நாள் வீட்டில் நாள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. கலைச்சொல் அறிவோம். எம்ப்ளம் சின்னம், தெசிஸ் ஆய்வேடு, இன்டெலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல், இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் அறிவோம், மொழியை பெருக்க, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இது 3மே ஆல் யூனிட்ஸில் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட்ஸ் படித்தா போதும் அப்படின்லாம் படிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலில் கல்வி விஜி சேனலில் தொடர்ச்சியாக வீடியோ போடுறது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.